ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், என்றும் மாறாதவர். உங்களுக்கான அதிசயமான காரியங்களை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் இந்த புதிய நாளிலும் செய்வார், இந்த மாதத்தில் செய்வார், வருகிற வாரத்தில் செய்வார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களை கைவிடாது. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஒரே ஒரு வார்த்தையினால் வானங்களை எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார், படைத்தார். அவருடைய மூச்சினால், அவருடைய சுவாசத்தினால் சர்வ சேனையும், அதாவது நட்சத்திர கூட்டங்களை எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார். அப்படிப்பட்ட தேவன் தான் உங்களுக்கு பிதாவாக, தகப்பனாக, அப்பாவாக இருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கடவுளா மட்டும் இல்லாமல் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார் என்று உங்களால யோசிச்சு பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒருவேளை நம்ம சொல்லலாம், நம்முடைய பிரச்சனைகள் மலை போல பெருசா இருக்கு, நம்முடைய தேவைகள் அநேகமாக இருக்குது, நம்முடைய நெருக்கம் ரொம்ப கொடியதாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மலைகளை படைத்தவர் தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர் தேவன், இந்த வானத்தை படைத்தவர் தேவன், வானங்களை படைத்தவர், நட்சத்திரங்களை படைத்தவன் தேவன். அதையும் எப்படி படைச்சார்னா ஒரு வார்த்தையினால படைத்தார். அப்போ ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னா தேவன் உங்களுக்காக அநேக வார்த்தைகளை வாக்கு தத்தங்களாக கொடுத்திருக்கிறார். அப்போ அதனுடைய வல்லமை எவ்வளோ பெருசா இருக்குன்னு யோசித்து பாருங்க. உங்களுடைய தேவன் பெரியவர். அந்த பெரியவருடைய பேச்சும் மூச்சும் வானங்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கிற்று என்றால் அவரே உங்களுக்கு உறவாக இருக்கும் பொழுது உங்களுடைய காரியங்களை எவ்வளவு அதிசயமாக செய்வார். இன்றைக்கு அந்த பெரியவரின் வார்த்தையை நீங்கள் நம்பினால் அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை உங்களால் காண முடியும். அவர் வார்த்தையின் வல்லமையை உங்களால் அனுபவிக்க முடியும். தேவனுடைய சுவாசமே நட்சத்திர கூட்டங்களை, சேனைகளை உண்டாக்கிற்று என்றால் உங்களுக்கு தேவையானவைகளை எவ்வளவு அதிகமாக தேவன் நிறைவேற்றுவார், உண்டாக்குவார். ஒருவேளை இப்போ உங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை போல பல காரியங்கள் தெரியலாம், இல்லாததை போல தெரியலாம், இல்லாமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய மூச்சு உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறது. உங்களுக்காக பேசுகிற தேவனுடைய சுவாசம், தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தையினால், அந்த பேச்சினால், அந்த மூச்சினால் தேவன் உங்கள் இல்லாத சூழ்நிலையில் அதிசயங்களை செய்கிற வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், அவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். வானத்தை உருவாக்கின வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். நட்சத்திர கூட்டங்களை உண்டாக்கின அவருடைய சுவாசத்தை நாம் நம்ப வேண்டும். அந்த வார்த்தையும் சுவாசம் தான் நம்மளுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நம்மை பிழைத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் அவைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எப்பவுமே தேவன் தான் பெரியவர். உங்களுக்கு முன்பதாக எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் அவைகளை காட்டிலும் அவர் பெரியவர் என்பதை உங்களை கொண்டு நிரூபிப்பார், உங்கள் மூலம் நிரூபிப்பார். தேவன் தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கும் அந்த தேவன், அவருடைய வார்த்தை, அவருடைய மூச்சு உங்களோடு கூட இருக்கிறது. எதை குறித்தும் நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. தைரியமாக, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவர் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்.